Consider subscribing our channel to know more about technology and press the bell icon to get immediate notification. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டிடிஎஸ் ஆட் ஆன் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாக அந்த மொபைல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடிஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் பயன்படுத்தி இருப்போம். அதுல பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு ஒரு வாய்ஸும் தமிழுக்கு ஒரு வாய்ஸும் வச்சு மெர்ஜ் பண்ணி எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இது ஃப்ரீயாகவும் கிடைக்கும், சில நேரத்தில் அமௌண்ட்டும் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய காசெல்லாம் கட்ட சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல ஒரு சின்ன ஆட் ஆனை நம்ம உபயோகப்படுத்துறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ்க்கு ஒரு ஸ்பீக் எலக்வன்ஸ் வாய்ஸையும் தமிழுக்கு வந்து ஸ்பீக் அந்த வாய்ஸையும் பயன்படுத்துற மாதிரி ஒரு ஆட் ஆனை விட்டுருக்காங்க. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி ஆட் ஆன்ல கிடைக்கல இது வரைக்கும். வேற இடத்துல கிடைச்சிச்சு. இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஆனா அந்த ஆட் ஆனோட டிரைவ் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம். வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே அது பிடிக்கும். நம்ம மொபைல்ல ஆட்டோ டிடிஎஸ் யூஸ் பண்ற மாதிரி தான், சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் ஆன் இன்ஸ்டால் பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இது ஆட் ஆன் ஸ்டோர்ல கிடைக்காதனால பேக்கப் என்கிட்ட இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்ப்போம். Speech mode talk. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் சொல்ல வர கண்டென்ட் புரியும். சின்ன விஷயம் தான். இப்ப பாருங்க. Tutorial. Items view list multi-lang 2024.08.25 not selected 1 of 1. ஓகேவா? இதுதான் அந்த ஆடனுடைய பேரு, மல்டி லேங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டு லாங்குவேஜ் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் Space selected. அப்படியே இன்ஸ்டால் பண்ணுவோம். Add dash on installation. Yes button alt. Tutorial. Installing restart NVDA dialog changes. Yes button focus alt plus Y. வழக்கம் போல ரீஸ்டார்ட் கொடுப்போம். Tutorial. திரைவாசிப்பு சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றிகள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ். செயலி திறக்கப்படும் வரை தயவு செய்து காத்திருக்கவும். Loading NVDA. Please wait. ஓகே, ஆட் ஆன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஆட் ஆன் சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. Tutorial. Items view list. Here to read indic voices dialog. No button alt. Tutorial. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சிந்தசைசர் டயலாக் இன்சர்ட் கண்ட்ரோல் இஸ் நம்ம கொடுத்து சிந்தசைசர் டயலாக் ஓபன் பண்ணணும். Select synthesizer dialog. Synthesizer : combo box IBM TTS collapsed alt plus S. இப்போ நம்ம மல்டி லேங் அப்படின்ற ஆட் ஆனை சூஸ் பண்ணோம். அப்பேரோ டவுனரை கொடுத்து பாருங்க, மல்டி லேங் அப்படின்ற ஒரு ஆட் ஆன் வரும். Microsoft Speech API version 4. Microsoft Speech API version 5. டவுனரை கொடுக்குறேன். Multi lang. பாத்தீங்களா? இதுதான் இந்த ஆட் ஆன்ல. அப்படியே ஒரு என்ட்ரு கொடுத்துருவோம். Tutorial items view list. இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம சிந்தசைசர் செட் பண்ண உடனே ஸ்பீக் தான் முதல்ல இருக்கும். நம்ம வந்து இப்ப இங்கிலீஷ்க்கு ஒரு வாய்ஸ் வேணும், தமிழுக்கு ஒரு வாய்ஸ் வேணும். இப்ப தமிழுக்கு இந்த வாய்ஸ் வந்துடும், இங்கிலீஷ்க்கு ஒரு வாய்ஸ் நம்ம கொடுத்தாதான் இதோட ஃபீச்சரை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். சரியா? இப்ப பாருங்க, திருப்பி வந்து இன்சர்ட் கண்ட்ரோல் வி கொடுத்து வாய்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போறேன். NVDA settings : speech left normal restore ஓகே, இப்ப டேப் அடிப்போம். change button alt plus H default voice : combo box English n collapsed alt plus V. ஓகே, அடுத்த டேப் synthesizer : combo box speak ng collapsed alt plus S. send text synthesizer : combo box speak ng collapsed alt plus S. ஓகே, இப்ப சிந்தசைசர் இது வந்து ஸ்பீக் அப்படின்னு இருக்கு. இதை வந்து நம்ம ஐபிஎம் டிடிஎஸ் வைக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஐபிஎம் டிடிஎஸ் ஆட் ஆன் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே இந்த எலக்வன்ஸ் வாய்ஸை வந்து பயன்படுத்த முடியும். சரிங்களா? இந்த ஐபிஎம் டிடிஎஸ் அப்படின்ற ஆட் ஆனை முதல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆட் ஆன் யூஸ் பண்ணாதான் இந்த ஃபீச்சரை முழுமையா அனுபவிக்க முடியும். இப்ப நான் வந்து ஐபிஎம் டிடிஎஸ் கொடுக்குறேன். ஐ பட்டன் பிரஸ் பண்றேன் பாருங்க. IBM TTS I. பாத்தீங்களா? ஐபிஎம் டிடிஎஸ் உடனே அந்த எலக்வன்ஸ் வாய்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் டேப் அடிக்கிறேன் பாருங்க. Send text language to synthesizer checkbox checked. Synthesizer : combo box default voice : combo box English and. இப்போ இந்த இங்கிலீஷ் இது இப்படியே இருக்கட்டும். நீங்க தமிழ் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குதுன்னா, ஏதாவது இந்த கமா கோலன் ஸ்லாஷ் இதெல்லாம் வரும்போது அது மட்டும் எப்படி வரும்னா தமிழ்ல ஸ்பீக் வாய்ஸ் படிக்கும். இப்போ அது எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்க இங்கிலீஷ்லயே வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல தமிழ் லாங்குவேஜ் வரும்போது உங்களுக்கு தமிழ்ல ஸ்பீக் படிக்கும். அது வெப்சைட்டா இருந்தாலும் சரி, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ, எங்கெல்லாம் தமிழ் லாங்குவேஜ் வருதோ
அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா eSpeak வரும். நீங்க மாத்த வேண்டியது இல்ல. இப்ப பண்ணிட்டோம். மேக்ஸிமம் முடிஞ்சுச்சு. Synthesizer colon combo box IBM. சிந்தசைசர் வச்சுட்டோம். இப்ப ஒரு ஓகே பட்டன் குடுக்கிறது தான். Send use language detection based on a Latin voice colon இது வந்து நிறைய வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க. Cyrillic voice colon combo box Russian Ruka ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் இருக்கும். நம்ம வந்து தமிழ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்துட்டோம். Arabic voice colon combo box Arab Devanagari voice colon CJK characters voice colon automatic language switching left parent when வழக்கம் போல எல்லா செட்டிங்ஸும் இருக்கு. automatic pun trust button delete cap say keep use OK button tutorial items view list multi ஓகே, இப்ப மல்டி லாங்கு இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப அந்த தமிழ் லாங்குவேஜ் வச்சு காட்டுறேன். NVDA settings colon NVD change button alt default voice colon combo box English and collab T Tamil ta ஓகேவா? tutorial items view list multi lang பாருங்க, இப்ப வந்து என்ன அப்படின்னா இதுல எழுத்து மட்டும் இங்கிலீஷ்ல படிக்கும், சிம்பிள்ஸ் வரும்போது தமிழ்ல படிக்கும். இது சில பேருக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னா இந்த இதை மாத்திட்டு தமிழ் லாங்குவேஜ் எழுத்து வந்தா மட்டும் தமிழ் படிச்சா போதும், அப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் பழசா மாத்திடுவோம். இந்த டிஃபால்ட் வாய்ஸ் மாத்திடுவோம். restore change but default voice E English N tutorial item ரைட். multi-lang 2024 இப்ப முடிஞ்சு, எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு தமிழ் வேர்டும் இங்கிலீஷ் வேர்டும் நம்ம எழுதி பார்ப்போம். run desktop N 7 N NHM writer 2 of NHM ரைட்டர் ஓபன் பண்ணி தமிழ்ல எழுதுவோம். சின்ன டுட்டோரியல் தான். tutorial run WinWord notepad desktop list untitled dash notepad V H E L L O hello space A O W A R I E Y O U hello how are you blank இங்கிலீஷ் blank space hello how are you hello how are you hello how are you இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தமிழ் வார்த்தை வரும்போது ஆட்டோமேட்டிக்கா eSpeak வந்து படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளவுதாங்க இந்த ஆடானு. ஓகேவா? இந்த ஆடானு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து உங்களுக்கு இந்த ஆடனுடைய லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.